நீங்கள் உங்கள் அஃபர்மேஷன் சொல்லும்போது 5 மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. அதனால தான் உங்கள் அஃபர்மேஷன் ஒர்க் ஆகலை. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஹரி நாராயணன். மிஸ்டேக் நம்பர் 1, எமோஷன் இல்லாமல் சொல்கிறது. உங்கள் பிரெயின் வெறும் வேர்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஃபீலிங்ஸ்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் கிளி மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர ரிசல்ட் எதுவும் வராது. மிஸ்டேக் நம்பர் 2, இல்லாத விஷயத்தை அஃபர்ம் பண்ணுறது. உதாரணமாக, நான் கான்ஃபிடென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் சொன்னால் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் இன்னும் இல்லை அப்படின்னு தான் மெசேஜ் போகும். அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இனிமே அஃபர்மேஷன் சொல்லும்போது எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். மிஸ்டேக் நம்பர் 3, ஒரே ஒரு தடவை பண்ணிவிட்டு விட்டுறது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செஷனில் உங்கள் பிரெயின் ரீவயர் ஆகாது. ரெப்படிஷன் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட லாங்குவேஜ். அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பலமுறை சொன்னால் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். அதனால் தினமும் மறக்காமல் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். முக்கியமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4, நம்பவே முடியாத அஃபர்மேஷன் சொல்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே பொய் மாதிரி தெரிஞ்சால் உங்கள் மைண்ட் அதை உடனே ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால் நான் ஒவ்வொரு நாளும் கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இது உங்கள் பிரெயினுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 5, விஷுவலைசேஷன் இல்லாமல் பண்ணுறது. வெறும் வார்த்தைகளில் பவர் இல்லை. அதனால் ஒவ்வொரு அஃபர்மேஷனும் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதோட ஒரு மென்டல் இமேஜ் உருவாக்கி அதை பாருங்கள். அப்போ தான் ரியல் மேஜிக் நடக்கும். இந்த 5 மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. I'll see you soon.